ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையை குறித்தும் அவருடைய பாடுகளை குறித்தும் அவருடைய கஸ்தியை குறித்தும் நாம் தியானித்தோம். கடந்த வாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பலியினுடைய முக்கியத்துவத்தை குறித்து, அந்த பலியானது எப்படி வேத புஸ்தகத்தில் எல்லா இடங்களிலேயும் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது, நிழலாட்டமாக இருக்கிறது என்பதையும் நாம் தியானித்தோம். இன்றைக்கு அருமையானவர்களே, நாம் தியானிக்க போகிற காரியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவருடைய சிலுவையை குறித்து, அவருடைய தியாக பலியை குறித்து நாம் பார்த்தோம். இன்றைக்கு ஒரு விசுவாசிக்கும் சிலுவைக்கும் உள்ள தொடர்பு என்ன, விசுவாசியும் சிலுவையும் என்கிற தலைப்பில் உங்களோடு கூட நான் பேசும்படியாக விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவுக்கும் சிலுவைக்கும் அவருடைய பாடுகளுக்கும் அவருடைய தியாக பலிக்கும் உள்ள அர்த்தங்களை எல்லாம் நாம் பார்த்தோம். இன்றைக்கு விசுவாசிகளுக்கும் சிலுவைக்கும் உள்ள தொடர்பை இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரோமன்ஸ் சாப்டர் 6 verse 6. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பரலோக பிதாவே, இந்த நாளிலேயும் நாங்கள் தியானிக்க போகிற இந்த வசனங்களை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்தார். உம்முடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறதே, அந்த வார்த்தைகள் இருதயத்தின் ஆழத்தில் ஊடுருவி பாயட்டும், எங்களோடு கூட பேசட்டும், எங்களை பலப்படுத்தட்டும், எங்களை ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அருமையானவர்களே, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது ரோமாபுரியாருக்கு எழுதுகிற வேளையில், நாம் நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம் என்று பவுல் சொல்லுகிறார். நன்றாக கவனியுங்கள். இன்றைக்கு நாம் ஞானஸ்நானம் எடுக்க போகிறவர்களாக இருந்தாலும், ஞானஸ்நானம் எடுத்தவர்களாக இருந்தாலும், இன்றைக்கு நாம் ஞானஸ்நானம் எடுக்கிறதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டிய அடிப்படையான ஒரு தகுதியை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அது என்னவென்றால், நம்முடைய பழைய மனுஷன் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் என்ன செய்யப்பட வேண்டும், அறையப்பட வேண்டும். அப்படி அறையப்படும் பொழுது மாத்திரமே, அப்படி அறையப்படுவதற்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது மாத்திரமே நாம் ஞானஸ்நானம் பெறுவதற்கு, ஆண்டவருடைய பிள்ளைகளாவதற்கு நாம் தகுதியுடையவர்களாக மாறுகிறோம். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார், அதை நாம் தியானித்தோம். ஆனால் சிலுவைக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு என்னவென்றால், நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தின் ஆரம்பமே நம்முடைய பழைய மனுஷனை கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்படுகிறதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கிற வேளையில்தான் நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தின் அர்ப்பணிப்பே அங்கேதான் துவங்குகிறது. ஆகவேதான் இன்றைக்கு சிலுவைக்கும் ஒரு விசுவாசிக்கும் உள்ள தொடர்பை உங்களோடு கூட நான் பேசும்படியாக விரும்புகிறேன். அந்த சிலுவையிலே நம்முடைய பழைய மனுஷனை அறைவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்காத வரையிலே நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தின் அர்ப்பணிப்பு துவங்க முடியாது. ஆகவே நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய அர்ப்பணிப்பு, கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய ஆரம்பமே, ஆண்டவரே என்னுடைய பழைய மனுஷனை உம்மோடு கூட சிலுவையிலே அறையப்படுகிறதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுக்கிற வேளையில்தான் நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தின் ஆரம்பமும் அர்ப்பணிப்பும் ஒப்பு கொடுத்தலும் ஆரம்பமாகிறது. அல்லேலூயா. அருமையானவர்களே, இதை குறித்து வேறு ஒரு இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது கலாத்தியர் 2:20 திரும்பவும் அங்கே அப்படியாய் சொல்லுகிறார். கலாத்தியன்ஸ் சாப்டர் 2 verse 20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். இங்கு அவர் சொல்லுகிறார்,
கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்படுகிற ஒரு அனுபவத்தை சொல்லுகிறார். கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார், நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், பாடுபட்டார், நல்லது. ஆனால் அதே சமயத்தில் நமக்கும் சிலுவைக்கும் உள்ள தொடர்பு என்னவென்றால், நாமும் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்படுகிறதற்கு நம்முடைய பழைய மனுஷனை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இங்கே நாம் வாசிக்கிறவில்லை. இதை குறித்து நாம் சற்று ஆழமாய் போவோமானால், ரோமருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ரோமன்ஸ் சாப்டர் 12 verse 1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நன்றாக கவனியுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்கள் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை என்ன செய்கிறேன்? வேண்டிக் கொள்கிறேன். கடந்த நாட்களில் நாம் பார்த்தோம், இயேசு நமக்காக கல்வாரி சிலுவையிலே பலியாக மரித்தார். அந்த இயேசு கிறிஸ்துவுடைய பலியானது பழைய ஏற்பாட்டின் பலிகளுக்கு அடையாளமாக, நிழலாட்டமாக அவைகள் எழுதி வைக்கப்பட்டிருக்கின்றன என்பதையும் நாம் பார்த்தோம். பழைய ஏற்பாட்டிலே ஒரு மிருகத்தை, ஒரு காளையை, ஒரு வெள்ளாட்டு கடாவை கொண்டு வந்து அதை தன் தலையை துண்டித்து பலிபீடத்தில் வைப்பார்கள். அதை சந்து சந்தாக துண்டிப்பார்கள். துண்டித்து பலிபீடத்தில் வைத்து பாவ நிவாரண பலியாகவோ, குற்ற நிவாரண பலியாகவோ, சர்வாங்க தகன பலியாகவோ, சமாதான பலியாகவோ அதை பலியிடுவார்கள். ஆகவே பலியிடுகிற மிருகமானது ஒரு ஆட்டை எடுத்துக்கொள்வீர்கள் சொன்னால், அந்த ஆட்டை தெரிந்தெடுத்து அந்த ஆட்டை பலிக்கென்று பிரித்தெடுத்து வைத்து அந்த குறிப்பிட்ட நாள் வரும் பொழுது பலிபீடத்தில் கொண்டு வந்து பலியிடுவார்கள். பலியிடும் பொழுது அந்த பலியிடப்பட்ட ஆட்டினுடைய தலை அங்கே இருக்கும், கால்கள் சந்து சந்தாக துண்டிக்கப்பட்டு அங்கே வைக்கப்பட்டிருக்கும். அந்த பலியானது ஜீவனை விட்டுவிடும். அந்த பலிக்கு பெயர் ஜீவன் இல்லாத பலி. என்ன பலிங்க? ஜீவன் இல்லாத பலி. அந்த பலி மிருகத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அந்த பலி மிருகத்துக்கு அந்த ஆடு இருக்குன்னா, அதை பலியிட்ட பின்னால் 2 கண்ணு என்ன செஞ்சுருக்கோம்? திறந்திருக்கும். அது வாயெல்லாம் இருக்கும். அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் அதற்கு அகத்திக்கீரை இதெல்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் சாப்பிடும். ஆனால் பலியிட்ட பின்னால் அந்த ஆட்டுக்கிட்ட கொண்டு அந்த அகத்திக்கீரையை காட்டினா என்ன பண்ணும்? சொல்லுங்கள். கண்ணை அப்படி திறந்து பார்க்குமா? பார்க்காது, அது அப்படியே இருக்கும். வாயை திறக்குமா? திறக்காது. ஏன்னு கேட்டால் அதுகிட்ட என்ன இல்லை? ஜீவன் இல்லை. அது உயிர் இல்லாத பலி. என்ன பலிங்க? ஆனால் நம்மளை ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது லிவிங் சாக்ரிஃபைஸ், உயிருள்ள பலியாக நம்ம ஒப்பு கொடுக்கணுமா? அது என்னென்னா, நம்மையும் ஆண்டவருடைய பலிபீடத்தில் கொண்டு வந்து வைக்கணும். கொண்டு வந்து வைக்கும்போது நம்ம வாய் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் வந்தால் மூடிடணுமா? தரக்கூடாது. நம்ம காது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் நினைச்சிடணும், மூடிடணும். செத்த காதாக மாறிடணும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் நம்ம கால் என்ன செய்யக்கூடாது? நடக்கக்கூடாது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் நம்ம கை என்ன செய்யக்கூடாது? நீட்டக்கூடாது. அதுக்கு பேர் தான் உயிருள்ள பலி. அது என்ன பலி? செத்த பலி. இது என்ன பலி? இதுவும் கண்ணிருந்தும் பார்க்காது, காதிருந்தும் கேட்காது, வாயிருந்தும் கையிருந்தும் காலிருந்தும் நடக்காது. ஆனால் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும்போது இது செத்ததாக மாறிடணும். இதுக்கு பேர் தான் நம்ம பழைய மனுஷனை சிலுவையில் அரைஞ்சிடுறது. ஒரு மனுஷனை சிலுவையில் அரைஞ்சிட்டு அவனால் எதுவுமே செய்ய முடியாது, அவன் அங்கேயே அப்படியே இருந்துருவான். அதுக்கு பேர் தான் என்னது? ஜீவ பலி. இப்போ பாருங்கள், நம்ம அப்படிப்பட்ட ஜீவ பலியாக நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத நம்முடைய பழைய மனுஷன் பேசின பேச்சுக்கள், பழைய மனுஷன் செய்த செய்கைகள்லாம் இதில் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. நல்லா கவனிங்க. அப்போ நான் முதல் ஆளையில் தான் சொன்னேன், இதுக்கு முந்தி சினிமா பாட்டு கேட்ட காது, ஹலோ சொல்லுங்கள், சினிமா பாட்டு கேட்டால் என்ன செய்யணும்? என்னங்க ஹலோ மூடிடணும். பாடின வாய் என்ன பண்ணிடணும்? மூடிடணும். சொல்கிறது இல்லைங்களா? சண்டை போட்ட கையின்னு என்ன பண்ணக்கூடாது? சொல்லுங்கள், சண்டை போடக்கூடாது.
சினிமா தியேட்டருக்கு போன கால் அங்கே என்ன செய்யக்கூடாது? கால் அந்த இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. அப்போ எந்தெந்த இடம்லாம் ஆண்டவருக்கு பிரியம் இல்லையோ அந்த இடத்துக்கு போகும்போது இந்த கால் என்ன பண்ணிடணும்? செத்த காலாக மாறிடணும். அதிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன காலாக மாறிடணும். சொல்கிறது விளங்குதா? அப்போ இதுக்கு பேர் தான் என்ன பேர்? ஜீவ பலி. என்ன பலிங்க? ஆமாம். இப்போ சொல்கிறேன், இந்த லெந்து நாட்களில் இதை நான் அப்படி பேசிக்கிட்டே வரேன். இன்னைக்கோட நிறைய பேர் செல்ஃபோனில் அநேக சமயத்தில் பார்த்தா லேட்டஸ்ட்டு சினிமா பாட்டு வருது. இன்றைக்கோட யாராவது தெரிஞ்சும் தெரியாமல் வச்சுருந்தா இன்றைக்கோட என்ன பண்ணிடணும்? அப்போ தான் உங்கள் காது ஜீவ பலியாக வந்துச்சுன்னு அர்த்தம். நீங்கள் கெட்டு போகிறதும் இல்லாமல் உங்களுக்கு ஃபோன் பண்ணி ஏன் காதையும் கெடுக்குறீங்க, கேட்குறவங்க காதெல்லாம் கெடுக்குறீங்க. நான் கூட சினிமா பாட்டாக கேட்டோம். ஹலோ எப்படி இருக்குன்னு கேட்டால் என் காதை நீ என்ன பண்ணுறீங்க? சினிமா பாட்டை போட்டு என் காதையும் ஸ்பாயில் பண்ணுறீங்க. யார் யார் ஃபோன் பண்ணுறாங்களோ அத்தனை பேர் உங்கள்கிட்ட சினிமா பாட்டாக கேட்டாங்க இல்லை. அதெல்லாம் என்ன பண்ணிடணும்? ஹலோ இன்னைக்கூட என்ன பண்ணிடணும்? கட் பண்ணிடணும். என்ன பண்ணிடணும்? கட் பண்ணிடணும். ஒரு சமயம் ஒரு தம்பிக்கு நான் ஃபோன் பண்ணிட்டு பயந்தே போயிட்டேன். அது என்னன்னு நான் சொல்ல விரும்பலை. நான் பயந்தே போயிட்டேன். திரும்பி கட் பண்ணிட்டு என்ன இது நம்மக்கிட்ட இப்படி பேசுகிறாங்களே, திரும்ப ஃபோன்னா வந்து அப்போ நான் உஷாராகிட்டேன். இது வந்து ரிங்டோன். எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. அவங்க வீடு இந்த ஹவுசிங் போர்டில் வந்து வீடு குடியேற போகிறேன், நீங்கள் வந்து ஜோம் பண்ணுங்கன்னாரு. அந்த கார்னர் பெட்ரோல் பங்கு ஃபோன் பண்ணுறேன். வேறு ஒன்றும் இல்லைங்க, ஒரு லேடிஸ் வாய்ஸ். ஏங்க என்ன ரொம்ப நாளாக எனக்கு ஃபோன் பண்ணல. பக்குன்னு ஆகிப்போச்சு. இதெல்லாம் அநியாயமாச்சு. எங்கள் வீட்டில் கேட்டது என்ன ஆகுறது? கப்புன்னு ஆஃப் பண்ணிட்டேன். அது ரொம்ப போச்சு. திருப்பி போட்டால் தான் வந்துச்சு. ஆஹா இது என்னது? எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. அவனை கூப்பிட்டே, தம்பி என்னடா இது? நான் ஒன்றும் பண்ணலையா, எங்கள் கம்பெனியில் ஒரு ஃபோன் கொடுத்தாங்க, முதல்ல அதை நீ மாற்று. யார் யாரெல்லாம் நீ குழப்பறியோ தெரியலையே என்ன. அப்போ இந்த ரிங்டோன்லாம் என்ன பண்ணணும்? நம்ம வச்சிருக்கக்கூடாது. அப்படி வச்சுருந்தீங்கன்னா உங்கள் காது என்ன செய்யலை? சொல்லுங்கள், காது இன்னும் சாகலை. அதே மாதிரி இந்த நெந்து நாட்கள் உபவாச ஜெபத்தை நான் பேசிக்கிட்டே வரேன். உங்கள் வாய் வீட்டில் போய் இங்கிலீஷ் பேசக்கூடாது, ஹிந்தி பேசக்கூடாது. பேசிச்சுன்னா வாயை இழுத்து என்ன பண்ணுங்க? சிலுவையில் ஆணி அடிக்கணும். ஒரு அலையில் சொல்லுங்கள் பார்க்கலாம். இதை சொல்லலைன்னா நான் இந்த கூட்டம் நடத்தி பிரயோஜனம் இல்லை. என்னத்தை இழுத்து அடிக்கணும்? வாயை இழுத்து, நாக்கை இழுத்து என்ன அடிக்க? அடிச்சிருங்க. ஆண்டவரே இந்த லெந்து நாளோட என் நாக்கு பலிபீடத்தில் என்ன ஆயிரட்டும்? சொல்லுங்க, பலி ஆயிரட்டும். அலையில் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவுடனே கூட நான் என்ன அறையப்பட்டேன்? சிலுவையில் அறையப்பட்டேன். என் பழைய மனுஷன், என் பழைய ஜென்ம சுபாவம் ரொம்ப மோசமானது தாங்க. பழைய ஜென்ம சுபாவம் ரொம்ப கெட்ட சுபாவங்க. பழைய ஜென்ம சுபாவம் நல்லா இல்லாத சுபாவம். ஆனால் அதை நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்? சிலுவையில் அரைஞ்சிடுறேன். சிலுவையில் அரைஞ்சு அதை நான் கிறிஸ்துவோடு சிலுவையில் அரைஞ்சிடுறேன். ஏன்னு கேட்டால் அதுதான் உண்மையான லெந்து நாட்கள். வரலையில சொல்லுங்கள் பார்க்கலாம். கொஞ்ச நாள் 40 நாள் மட்டும் இல்லைங்க, மொத்தமாகவே அடிச்சிடணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஐயா எனக்கு இந்த பழைய மனுஷன், அந்த பழைய ஜென்ம சுபாவம் எனக்கு வேணாம் ஐயா, பழைய ஜென்ம சுபாவம் வேணாம். அப்போ கிறிஸ்துவுடனே கூட நம்ம ஜீவ பலியாக என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மாவை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். என்னாச்சுன்னா ஒரு 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 மாதம் கோயிலுக்கு வரல அந்த அம்மா. பாஸ்டர் என்ன காணமே அப்படின்னு தேடினார். அந்த வீட்டு அட்ரஸை கேட்டுட்டு போகலான்னு போனார். போன உடனே அங்கே போய் பார்த்துட்டு விசாரித்தார். ஏன்னா சர்ச்சில் ஒரு பேர் இருக்குது, வீட்டில் ஒரு பேர் இருக்குது. ஞானஸ்தானம் எடுத்த பேர் தான் எங்களுக்கு தெரியும். அந்த போய் அந்த கார்னரில் போய் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த அம்மா பேர் சொல்லி கேட்டவுடனே 2 பேருக்கு 3 விளங்கலை. ஏன்னா அவங்க லோக்கல் பேர் வேறையாச்சா.
கடைசி ஏய் இந்த குழாயடியில் சண்டை போடுமே அந்த அம்மாவை தான்ப்பா இவர் தேடுறாருன்னு. இவருக்கு பகீர்னு ஆகி போச்சு. அந்த அம்மாவுக்கு பேர் என்னது? குழாயடி சண்டைக்காரம்மா. அந்த அம்மா வந்து பின்னால் தான் விசாரிச்சு சொல்கிறா, அந்த அம்மா குடத்தை எடுத்துகிட்டு வந்தால் குழாயில் இருக்கவங்க எல்லோரும் என்ன பண்ணிடணும்? தூரமாக போயிடணும். இல்லாட்ட ஒன்றுமே பண்ண முடியாது அந்த அம்மா கிட்ட. அந்த அளவுக்கு ஃபேமஸ். சொல்கிறது விளங்குதா? உங்கள் வீட்டுக்கிட்ட வந்து விசாரித்தா உங்களை பற்றி என்ன சொல்லுவாங்க? சொல்லுங்கள். கிங்கின்னு சொல்லுவாங்களா? என்ன சொல்லுவாங்க? இப்போ சைலண்ட் ஆயிடுவீங்களே. அல்லேலூயா. அந்த அம்மாவா தங்கமான குணங்க. வாசலில் வந்து நின்றுச்சுன்னா அவ்வளோதான். எல்லோரும் எங்கே போயிடணும்? உள்ளே போய் அப்படியே சைலண்ட் ஆயிடணும். அப்படி சொல்கிறாங்களா? என்ன பண்ணணும் சொல்லுங்கள்? கை கால் எல்லாத்தையும் இழுத்து இன்றைக்கி என்ன அடிக்கணும்? ஹலோ, பின்னால் இருக்கும் சொன்னீங்கன்னா தான் எனக்கு திருப்தி ஆகும். எல்லாத்தையும் இழுத்து இன்றைக்கி என்ன அடிச்சிடணும்? சிலுவை. எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. அருமையா. நான் திரும்பவும் சொல்கிறேன், நம்ம பழைய சுபாவம் நல்லது இல்லைங்க, ரொம்ப கெட்ட சுபாவம் தான். பழைய மனுஷன் நல்ல மனுஷன் இல்லை, அதை பற்றி அக்கறை இல்லைங்க. அந்த மனுஷனை நீங்கள் என்ன பண்ணுங்க? ஐயா இந்த பழைய மனுஷன் வேணாம் ஐயா. பழைய எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க என்னோட சேர்ந்து? அந்த பொறாமை, அந்த பெருமை, அந்த விரோதம், அந்த சண்டை, அந்த கோபம், இது இப்படி இருக்கிற அந்த மனுஷன் எனக்கு வேணாம், எனக்கு வேணாம். எனக்கு ஒரு புதிய மனுஷனா, புதிய மனுஷியா என்னை மாற்றுங்க. எத்தனை பேர் என்னோட சேர்ந்து ஆமைன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம இங்கே பார்க்கும்போது சிலுவைக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு என்னென்னா, பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் என்ன செய்யப்பட்டோம்? அறையப்பட்டோம். அல்லேலூயா. இன்றைக்கி நாம் ஒவ்வொருவரும் ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் நாம் சிலுவையில் அறையப்பட ஒப்பு கொடுக்க வேண்டும். ஞானஸ்தானம் எடுக்க போகிறவர்கள் சிலுவையில் அறையப்பட ஒப்பு கொடுக்க வேண்டும். அருமையானூர்லே இங்கே சிலுவையில் அறையப்படுற பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட வேண்டும். பழைய சுபாவங்கள் சிலுவையில் அறையப்பட வேண்டும். அதான் சொல்லு, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். அதற்கு அடுத்தாற்போல நம்ம பார்க்கும்போது இன்னொரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம். கலாத்தியர் 6:14 வாசிக்கலாம். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். முதலாவது நான் சொன்ன காரியம், நாம் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம். ரெண்டாவது, கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட நாம் உலகத்தையும் உலகத்தின் காரியங்களையும் சிலுவையிலே அறைந்து விட வேண்டும். வரலிலே சொல்லுங்க பார்க்கலாம். நாம் கிறிஸ்துவுக்குள் நாம் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்த பின்னாலே உலகத்தையும் உலகத்தின் காரியங்களையும் இவைகள் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அவைகளை சிலுவையில் என்ன செய்ய வேண்டும்? அறைய வேண்டும். இன்றைக்கு அநேகருக்கு உலகமும் வேணும், சொல்லுங்க, ஆண்டவரும் வேணும். இல்லை, ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஒன்று எனக்கு ஊழியம் செய்யுங்க, இல்லாட்டா உலகத்துக்கு ஊழியம் செய்யுங்க. நல்லா கவனிங்க அருமையானுள்ளே. இந்த உலகத்தினுடைய அருமையான வேஷம் கடந்து போகிறது. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்று சொல்லப்படும் இந்த மாயையான உலகத்தின் காரியங்கள், இந்த மாயையான உலகத்தினுடைய ஆடம்பரங்கள், இந்த மாயையான உலகத்தினுடைய வீணான காரியங்கள், இவைகள் பின்னாலே இந்த உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தினுடைய வாலிப பிள்ளைகள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். மாயையான காரியங்களிலே இவர்கள் அருமையான தங்களை தாங்களே வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த உலகத்தின் மாயை எடுத்து என்ன பண்ணணும்? சிலுவையில் அறைய வேணும். ஆண்டவரே, இனிமேல் நீங்கள் தான் எனக்கு வேணும் ஐயா, இந்த உலகமும் உலகத்தின் காரியங்களும் எனக்கு வேண்டாம். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு பெரிய பரிசுத்தவான் இப்படி சொல்கிறாரு, தேவன் சபையை உலகத்தில் வச்சார், சபையை உலகத்தில் வச்சார். ஆனால் பிசாசு சபைக்குள்ளே உலகத்தை வச்சுட்டானா? எப்படி? என்னதை வச்சுட்டான்? ஆண்டவர் சபையை எங்கே வச்சுட்டு போனார்? உலகத்தில் வச்சுட்டு போயிட்டார். ஆனால் பிசாசு என்ன பண்ணிட்டான்? சபைக்குள்ளே
உலகத்தையும் உலகத்தின் காரியங்களையும் வச்சுட்டான். இன்றைக்கி அப்படி தான் என்ன ஆகிட்டு போகுது. ஆனால் நம்ம செய்யணும், ஆண்டவரே இந்த உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நான் எங்கே கொண்டு போய் வச்சிடறேன், செய்வேன். அறிஞர் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஒரு பக்கத்தில் சொன்னால் இங்கே நம்ம ஏரியாவில் போட்டு கப்பல் எல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்ச பகுதி தான். போட்டும் கப்பலும் எங்கே இருக்கணும்? தண்ணியில் இருக்கணும், கடலில் இருக்கணும். ஆனால் கடல் போட்டுக்குள்ளே வந்தால் சொல்லுங்கள், இருக்கிறீங்களே சொல்லுங்கள். போட்டு எங்கே இருக்கலாம்? போட்டும் கப்பலும் எங்கே இருக்கலாம்? கடலில் இருக்கலாம். நல்லது, தப்பு கிடையாது. ஆனால் போட்டுக்குள்ளேயும் கப்பலுக்குள்ளே என்ன வந்துடக்கூடாது? கடல் வந்துடக்கூடாது. வந்தால் ஆபத்து. அதே மாதிரி உலகத்தில் என்ன இருக்கலாம்? சபை இருக்கலாம். ஆனால் சபைக்குள்ளே என்ன வந்துடக்கூடாது? உலகம் வந்துடக்கூடாது. அப்போ இன்றைக்கு வேதம் சொல்லாத காரியத்தை உலகம் சொல்லும், உலகத்தினுடைய காரியங்கள் செய்யும். நமக்கு தெரியும் இது உலகத்தின் காரியங்கள், இது எனக்கு வேண்டாம், நான் ஆண்டவருடைய பிள்ளை. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அப்போ கிறிஸ்துவோடு கூட நாம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம். உலகம் நமக்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அப்போ இங்கேருந்து பார்த்தா உலகம் எனக்கு எங்கே அடிக்கப்பட்டிருக்குது? உலகம் என்னையை பார்த்தா என்ன சொல்லணும்? நான் ஆமாம், அதான் முதல் ஆராதனையில் சொல்கிறேன், நம்ம உலகத்துக்கு சிலுவையில் அறையப்பட்டவங்க. அதுக்கு தான் உலகம் நம்மளை பார்த்து சொல்லுது அல்லேலுயா. அவனுக்கு சிலுவையில் அறையப்பட்டவன்னு சொல்ல தெரியல, அல்லேலுயா. இவங்க இயேசுநாதர், இவங்க ஃபாதரு, என்னென்னமோ சொல்லுது. அதுக்கு அர்த்தம் என்ன? உலகம் நம்மளை பார்த்து சொல்லுது இவன் யார்? சிலுவையில் அறையப்பட்டவன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலுயா. நம்ம சொல்கிறோம் உலகமே ஒரு காலத்தில் நான் உன்னோட இருந்தேன், உன்னோட சுற்றினேன், ஆனால் இப்போ நான் உன்னை எங்கே தூக்கி அடிச்சிட்டேன்? ஆமாம், சிலுவையில் அறைந்து விட்டேன். நான் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன், எனக்கு உலகம் சிலுவை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அருமையானது. கொஞ்சம் கருகலான சத்தியம்தான், ஆனாலும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு விளக்குறேன். அப்போ நமக்கும் உலகத்துக்கும் உள்ள உலகம் நம்மளை பார்க்கும்போது சிலுவையில் அறையப்பட்டவனாய் பார்க்க வேண்டும். எப்படி பார்க்கணும்? சிலுவை. நம்ம உலகத்தை பார்க்கும்போது எப்படி சொல்லணும்? உலகமே உன்னை நான் சிலுவையில் அறைந்து விட்டேன், இனிமேல் அங்கிருந்து என்னை ஒன்றும் செய்ய முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இயேசுநாதர் சொன்னார் இல்லையா, இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நான் என்ன முழுசும் அவனை எதில் அரைஞ்சிட்டேன், அவனுடைய காரியம் ஒன்று கூட என்கிட்ட இருக்குன்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியும். என்ன ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்கள். அப்போ ஆண்டவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறாருன்னா, ஒவ்வொரு நாளும் உலகத்தின் காரியங்களை சிலுவையில் நம்ம என்ன செய்யணும்? அறையணும். உலக காரியங்கள் நம்மை விட்டு மறையத்தான் தெய்வீக காரியங்கள் கூடும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. உலக காரியம் என்னது? டிவி உலக காரியம். அதெல்லாம் என்ன செய்யணும்? டிவி பார்க்குற நேரம் குறைஞ்சிச்சின்னா ஜெப நேரம் தன்னை போல் என்ன ஆகும்? ரகசியத்தை விளங்கிருச்சா? ஒரு வழியில் சொல்லுங்கள் பார்க்கலாம். டிவி பார்க்குற நேரம் சொல்லுங்கள், என்னங்க பேச மாட்டேங்கிறீங்க? இது குறைஞ்சிச்சின்னா ஜெபம் பண்ணுற நேரம் கூடும். டிவி பார்க்குற நேரம் குறைஞ்சிச்சின்னா ஜெப ஆவி தன்னை போல் வரும். நைட்டில் கெட்ட கெட்ட கனவெல்லாம் என்ன செய்யாது? வராது. நல்ல கனவு வரும், நல்ல தரிசனம் வரும். இல்லாட்ட எருமை மாடு தான் என்ன பண்ண வரும்? துரத்திட்டு முட்டை வரும். என்ன பண்ணுறது? அப்போ உலகத்தை தூக்கி எங்கே அறைங்க? இது நல்ல பிரசங்கமாக கெட்ட பிரசங்கமாக பண்ணி தான் ஆகணும். ஏன்னா சப்ஜெக்ட் வந்தால் பேசி தான் ஆகணும். உரலிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒன்று, நம்ம என்ன பண்ணணும்? சிலுவையில் அறையப்படணும். ரெண்டாவது, உலகத்தையும் உலகத்தின் காரியம் என்னென்னு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை, அதெல்லாம் ஒன்றொன்னா தூக்கி என்ன பண்ணுங்க? ஒரே நாள் அடிச்சிட முடியாது, ஒவ்வொன்றா அடிங்க. ஐயா இது உலக காரியம், இது வேணாம் ஐயா, நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிக்கிறேன்? கம்மி பண்ணிக்கிறேன். அதுக்கு பதிலாக தெய்வீக காரியத்தை நான் என்ன பண்ணுறேன்? கூட்டுறேன். அதிகமாக கூட்ட தெய்வீகம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். உலகம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், தெய்வீகம் கூடும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பெருகிக்கிட்டே இருக்கும். கரங்களை தட்டி கர்த்தரை நான் மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. பொறாமை, பெருமை, வைராக்கியம், விரோதம், சண்டைகள், இவைகளெல்லாம் உலக காரியங்கள். இவைகளெல்லாம் தூக்கி என்ன பண்ணணும்? சிலுவையில் என்ன செய்யணும்? அறையணும்.
இவைகளெல்லாம் அறையும் பொழுது கிறிஸ்து நம்மிலே பிரகாசிக்க ஆரம்பிப்பார். அல்லேலூயா. அப்போ நம்ம பார்க்கும்போது கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, இந்த உலகத்தையும் இந்த உலகத்தின் எல்லா காரியத்தையுமே நான் நஷ்டமென்று எண்ணுகிறேன், குப்பையாக விட்டேன். என்னதுங்க? இந்த உலகத்தின் காரியங்கள் என்னது? குப்பை, நஷ்டம். இது எனக்கு ஒன்றுமே பிரயோஜனம் இல்லாது, என் இயேசு மாத்திரம் எனக்கு போதும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இங்கே நாம் பார்க்கிற பிரகாரமாக உலகத்தை நாம் சிலுவையில் அறையும்படியாக அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இப்போ கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் நாம் என்ன செய்யப்பட்டோம்? அறையப்பட்டோம். அடுத்து வாசிக்க ரோமர் 6:8 வாசிங்க. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, முதலாவது கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டோம். சிலுவையில் அறையப்பட்டவர்கள் அடுத்த ஸ்டெப் என்னது? கிறிஸ்துவுடனே கூட மரித்தோம். உடலில் சொல்லுங்க பார்க்கலாம். இது எங்கே? சிலுவையில் கிறிஸ்துவுடனே அறையப்பட்டவர்கள் மட்டுமல்ல, கிறிஸ்துவுடனே நம்ம என்ன செஞ்சிட்டோம்? மரிச்சிட்டோம். உடலிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த கிறிஸ்துவுடனே கூட மரித்தவர்களைத்தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். இதெல்லாம் என்ன வார்த்தை வருது? முக்கியமான வார்த்தை. கிறிஸ்துவுடனே கூட. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டோம். கிறிஸ்துவுடனே கூட மரித்தோம். கிறிஸ்துவுடனே கூட ஞானஸ்நானத்திலே அடக்கம் பண்ணப்பட்டோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அப்போ யார் கிறிஸ்துவுடனே சிலுவையிலே மரிப்பதற்கு, ஆணி அடிக்கப்படுவதற்கு, பழைய சுபாவங்கள் அடிக்கப்படுகிற ஒப்பு கொடுத்தாங்களோ அவங்க இந்த உலகத்துக்கு என்னவா மாறுறாங்க? மரித்தவங்களா மாறுறாங்க. என்னவா மாறுறாங்க? மரித்தவங்களா மாறுறாங்க. மரித்தவங்களா மாறினது மட்டுமல்ல, மரித்தவங்களை என்ன பண்ணணும்? அடக்கம் பண்ணணும். அந்த அடக்கம் பண்ணுறது தான் கிறிஸ்துவுடனே கூட ஞானஸ்நானத்திலே நாம் என்ன செய்யப்படுகிறோம்? அடக்கம் பண்ணப்படுகிறோம். மலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்ட நாம், கிறிஸ்துவுடனே கூட மரித்த நாம், கிறிஸ்துவுடனே கூட நாம் என்ன செய்யப்பட்டோம்? ஞானஸ்நானத்திலே அடக்கம் பண்ணப்பட்டோம். ஞானஸ்நானத்தில் என்ன பண்ணப்பட்டோம்? அடக்கம் பண்ணப்பட்டோம். அருமையானவர்களே, இந்த கிறிஸ்துவுடனே கூட மரித்தோம் என்பதிலே ஒரு முக்கியமான ஒரு சத்தியம் இருக்கிறது. இந்த சத்தியத்தை சொல்லும்படியாக விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு நிருபம் 7ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே அந்த சத்தியத்தை சொல்லுகிறார். ரோமர் 7:1-2. நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களுடனே பேசுகிறேன். சகோதரரே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறதென்று அறியாமல் இருக்கிறீர்களா? அதெப்படி என்றால், புருஷனையுடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறாள். புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்தினின்று விடுதலையாயிருக்கிறாள். புருஷனை பற்றிய பிரமாணத்திலிருந்து விடுதலையாயிருக்கிறாள். முக்கியமான ஒரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டிலே மோசேயின் நியாயப்பிரமாணத்தின் பிரகாரம் ஒரு ஸ்திரீ ஒரு புருஷனை விவாகம் பண்ணுகிறாள். அந்த புருஷன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நியாயப்பிரமாணம் அவர்கள் என்ன செய்திருக்கிறது? கட்டி வைத்திருக்கிறது. அந்த புருஷன் மரித்து போவானால் அந்த பிரமாணத்திலிருந்து இவர் என்ன செய்யப்படுகிறார்? விடுதலையாக்கப்படுகிறார். வேறு ஒருவனை அவள் என்ன செய்ய முடியும்? மணந்து கொள்ள முடியும். ஏன்னு கேட்டால், அவன் இறந்து போன பொழுது அவனுடைய பிரமாணம் அந்த இறந்து போன உடனே என்ன செஞ்சிருது? சொல்லுங்க, முறிஞ்சிருது. நல்லா கவனி. இங்கே ஒரு முக்கியமான காரியத்தை பவுல் எழுதுகிறார். நம்ம ஒரு காலத்தில் ஆதாமுடைய சந்ததியிலிருந்து பிசாசினுடைய அடிமைத்தனத்தினாலே கட்டப்பட்டிருக்கிறோம். எதனால் கட்டப்பட்டிருக்கிறோம்? பிசாசினுடைய அடிமைத்தனத்தினால கட்டப்பட்டிருக்கிறோம். பிசாசினுடைய பிரமாணம் நம்மை கட்டி வைத்திருக்கிறது ஆதாமிலிருந்து. இப்போ
கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டேன், கிறிஸ்துவுடனே மரித்தேன், கிறிஸ்துவுடனே அடக்கம் பண்ணப்பட்டேன். இப்போ செத்தாச்சு, அடக்கம் பண்ணியாச்சு. இப்போ நியாயப்பிரமாணம், அந்த பிரமாணம் என்ன செய்ய முடியாது சொல்லுங்கள்? செத்தவனை கட்டுப்படுத்த முடியாது. அப்போ என்னைக்கு நம்ம ஞானஸ்தானம் எடுத்தோமோ அன்னையிலேயே பிசாசுக்கும் நமக்கு இருந்த பிரமாணம் என்ன செஞ்சிருச்சு? உடைஞ்சிட்டு நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும்போது இங்கே பவுல் சொல்கிறாரு, வாசிங்க அதே காரியத்தில் 4ஆம் வசனம் 7:4. அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருடையவர்களாகி. வேறு ஒருவருடைய ஆகிட்டோம். விளங்குதா உங்களுக்கு? விளங்குச்சா உங்களுக்கு? நம்ம மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட உடனேயே பிரமாணம் என்ன ஆயிடுச்சு? உடஞ்சிருச்சு. இப்போ ஞானஸ்தானம் எடுக்கிற போது தொட்டியில் சொல்கிறோம் இல்லையா? என்ன சொல்கிறோம்? ஆண்டவரை நீ ஏற்றுக்கொள்றியா? கடைசி வரைக்கும் நீ சாட்சியாக இருக்கிறியா? இப்போ யாரோட பிரமாணத்தில் நம்ம வேறு ஒருவர் ஆகிட்டோம்? கிறிஸ்துவின் பிரமாணத்தின் பிரகாரம். இப்போ பழைய எஜமான் யார்? சாத்தான். பழைய ராஜ்யம் இருளின் ராஜ்யம். கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டு, கிறிஸ்துவுடனே மரித்து, கிறிஸ்துவுடனே அடக்கம் பண்ணப்பட்ட உடனேயே அந்த பிரமாணம் உடைஞ்சிருது. நம்ம இப்போ யாருடையவர்களாயிரும்? கிறிஸ்து என்னும் வேறு ஒருவருடையவராக மாறிவிடுகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சகோதரர்களை பார்த்து ஒரு வார்த்தை கேட்குறேன். உங்கள் ஒய்ஃப் எவ்வளோதான் கெட்டவங்களாக இருந்தாலும், என்னதான் உங்கள் பேச்சை கேட்காம இருந்தாலும், பக்கத்து வீட்டுக்கார்ட்ட பிரதர் இவன் சொன்ன பேச்சை கேட்க மாட்டேங்கிறா, 2 அடியை அடித்து திருத்துங்க பிரதர்னு சொல்லுவீங்களா? சொல்லுங்களேன். ஹலோ, என்னங்க பேச மாட்டேன்றீங்க? இந்த கேள்வி நான் கேட்பேன்னு எதிர்பார்க்கல. கேள்வியே சிரிப்பாக தான் இருக்குது. அப்போ இப்போ இந்த சத்தியத்தை படித்து தெரிஞ்ச பின்னால் எனக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்து நான் சொன்னேன், ஆண்டவரே இனிமேல் நான் என்ன தான் தப்பு பண்ணாலும் என் மேலே கையை வைக்க பிசாசுக்கு என்ன கிடையாது. ஏன்னு கேட்டேன்னா இப்போ யார்? வேறு ஒருவருடையவர் ஆகிட்டேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. சத்தியம் புரியுதா உங்களுக்கு? இனிமே பிசாசு உங்களையோ என்னையோ தொடுறதுக்கு ஒன்று என்ன கிடையாது. எத்தனை பேர் இப்போ ஆமேன்னு சொல்கிறீங்க? பவுல் சொல்கிறாரு, நம்ம என்னைக்கு கிறிஸ்துவுடனே மரித்து கிறிஸ்துவுடனே அடக்கம் பண்ணப்பட்டோமோ அப்போவே நியாயப்பிரமாணம் என்ன ஆகிவிட்டது? முடிந்து விட்டது. நாம் இப்பொழுது கிறிஸ்து என்னும் வேறு ஒருவருடையவராக மாறிவிட்டோம். இப்போ பிசாசுனுடைய லிஸ்ட்டில் நம்ம பேர் கிடையாது. அவனுக்கு நம்ம மேலே அதிகாரம் கிடையாது. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. உங்கள் பிள்ளை ரொம்ப அடங்க மாட்டேன்றாங்க. பக்கத்து வீட்டுக்கார கூப்பிடியப்பா 4 மிதி அடங்க மாட்டேன்றான், எப்படியாவது திருத்து சொல்லுவீங்களா? பக்கத்து வீட்டுக்காரன் அடிச்சா என்ன சொல்லுங்க? ஏய், நான் சாப்பாடு போட்டு, நான் கஷ்டப்பட்டு, நான் துணி வாங்கி கொடுத்து என் பிள்ளைய வளர்த்துட்டு இருக்கிறேன், அவன் மேலே நீ எப்படி என்ன செய்யலாம்? கையை வைக்கலாம். இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, நம்ம ரொம்ப தொல்லை கொடுத்தா ஆண்டவர் பிசாசுக்கிட்ட கொடுத்துருவாராம். எதுக்கு? உபத்திரவம் கொடுத்து நம்மளை என்ன பண்ணுறதுக்கு? அவன் சரியாக கொண்டு போட்டுருவான். அவன் சரியாக பண்ணுவான். அவன் கொலகார பாதக. உங்களை என்னங்க ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அப்படி செய்யாமல் இருக்கும்போது, நான் ரத்தம் சிந்தி மீட்டு, நான் சாப்பாடு போட்டு, நான் துணி கொடுத்து உங்களை வச்சு உங்களை திருத்துறதுக்கு அவங்கடியா கொடுப்பேன்? சொல்லுங்கள். அப்போ பிசாசு நம்ம மேலே கையை வைக்கிறதுக்கு அவனுக்கு என்ன கிடையாது? அதிகாரம் கிடையாது. வழியிலே சொல்லுங்கள். இந்த சத்தியத்தை என்னைக்கு விளங்கணும் அன்னைக்கே சொன்னேன், ஆண்டவரே நான் என்ன பண்ணாலும் நீங்கள் அடிங்க உதைங்க நான் வாங்கிக்கிறேன், ஆனால் அவன் மட்டும் என் மேலே என்ன செய்யக்கூடாது? கையை வைக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் அவன் மட்டும் என்கிட்ட என்ன செய்யக்கூடாது. ஏன்னா நீங்கள் அடிச்சிங்கன்னா என்னை நீங்கள் அணைப்பீங்க, நீங்கள் என்னை அடிச்சிங்கன்னா என்னை காப்பாற்றுவீங்க, நீங்கள் என்ன செஞ்சாலும் என்னை செய்கிறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்குது? உரிமை இருக்கிறது. ஆனால் பிசாசே நீ என்னை தொடுகிறது கூட உனக்கு என்ன கிடையாது? உரிமை கிடையாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த சத்தியத்தை நம்ம ஒவ்வொரு அறியணுங்க. இந்த சத்தியத்தை நம்ம சொல்லணும். பிசாசே என் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு உனக்கு என்ன கிடையாது? அதிகாரம். ஏன்னா நீ ஒரு காலத்தில் என் குடும்பத்தின் தலைவராக இருந்த, இப்போ நீ என் குடும்பத்தின் தலைவர்
கிடையாது. ஒரு காலத்தில் நீ எஜமானனாக இருந்த, இப்போ நீ எனக்கு எஜமான் கிடையாது. எனக்கு ஒரு எஜமானன் இருக்கிறார். அவர் என் ஆண்டவர். அவர் தான் எனக்கு எதையும் செய்ய முடியும். நீ என் வாழ்க்கையில் தலையிடுறதுக்கு உனக்கு என்ன கிடையாது. உன்னுடைய ராஜ்யமே வேற. அந்த ராஜ்யத்தினுடைய டைப் எப்போ முடிஞ்சிருச்சு? நான் என்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்தனோ அன்னைக்கே முடிஞ்சிருச்சு. எத்தனை பேரோட சேர்ந்து ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவோடு கூட நாம் சிலுவையில் அறையப்பட்டோம், கிறிஸ்துவோடு கூட மரித்தோம், கிறிஸ்துவுடனே கூட என்ன செய்யப்பட்டோம்? அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். செத்தவங்களை என்ன பண்ணணும்? அடக்கம் பண்ணதோட அவங்ககிட்ட இருந்து நம்ம ரெக்கார்டெலாம் என்ன ஆகி போச்சு சொல்லுங்கள். இப்போ பிசாசுடைய ராஜ்யத்தில் போய் என் ரெக்கார்டை கேட்டால் சொல்ல, அவன் ரெக்கார்டு முடிஞ்சிருச்சுங்க. எனக்கு இருக்கக்கூடிய கடைசி ரெக்கார்டு என்ன தெரியுமா? டெத் சர்டிஃபிகேட் தான். அதுக்கு மேலே எனக்கு என்ன ரெக்கார்டு இருக்க முடியும்? இப்போ என்னோடய டெத் சர்டிஃபிகேட் எங்கே இருக்குது? ஹலோ, எங்கே இருக்குது? பிசாசுக்கிட்ட இருக்குது. பர்த் சர்டிஃபிகேட் இயேசுநாதர்கிட்ட இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவனுடைய ராஜ்யத்தை பொறுத்த அளவுக்கும் என் ஹிஸ்ட்ரி முடிஞ்சிருச்சு. ஆனால் இயேசுநாதரை பொறுத்த அளவுக்கும் என் ஹிஸ்ட்ரி இப்போ தான் நடந்துக்கிட்டு இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. அதனால தான் நீங்கள் போய் அவங்ககிட்ட போய் ஜோசியம் கேட்காதீங்கன்றேன். அங்கே போய் கேட்காதீங்க. உங்கள் ஹிஸ்ட்ரி அங்கே இல்லை. இங்கே வந்து என்கிட்ட கேளுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. பீட்டர் ஸ்கூலில் படிச்சுட்டு பிஷப் காரில் போய் என்ன போய் கேட்குறீங்க? என் சர்டிஃபிகேட் கொடுங்க, நான் 8ஆம் கிளாஸில் எத்தனை மார்க் எடுத்துன்னு சொல்லுங்க அப்படின்னா அவர் வேறு வழி இல்லாமல் காசை வாங்கிட்டு சொல்கிறாரு. ஆனால் ரெக்கார்டு, உங்கள் ரெக்கார்டு அங்கே கிடையாது. எங்கே வாங்க, இங்கே வாங்க. உன் பிள்ளைகளை குறித்து என்கிட்ட கேளு, உன் குடும்பத்தை குறித்து கேளு, உன்னையை பற்றி. ஏன் கேட்கணும்? தப்பாக சொல்லிட்டாரு என்ன பண்ணு? பயம். தப்பாக சொல்லிட்டா அதனால் அவன் தான் சொல்லுவான் நல்லா நடக்கும், நல்லது நடக்கும். 6 மாதம் ஏன்னா 6 மாதம் அவனே அங்கே இருக்க மாட்டான். நீங்கள் திரும்ப எங்கே போய் அவன்கிட்ட கேட்க போகிறது? அதனால் தைரியமாக சொல்லுவான், 6 மாதம் வரைக்கும் நான் இங்கே இருப்பேன். அதனால் 6 மாதம் சொன்ன என்ன நடக்கும்? நல்லது நடக்கும். கெட்டதே நடந்தால் கூட நீ என்கிட்ட வந்து என்ன செய்ய முடியாது? கேட்க முடியாது. வரலையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ கிறிஸ்து உடனே கூட அடக்கம் பண்ணப்பட்ட ரெக்கார்டு என்ன ஆகி போச்சு? முடிஞ்சிருச்சு. எத்தனை பேருக்கு வந்து சத்தியம் விளங்குச்சு? அல்லேலூயா. இப்போ அடக்கம் பண்ணப்பட்டது மட்டும் இல்லைங்க. அடுத்து வாசிங்க, எபேசியர் 2:7 வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். நல்ல கவனிங்க. அடக்கம் பண்ணப்பட்ட நம்மை அவருடனே கூட எழுப்பி உன்னதத்தில் உட்கார வச்சிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, வரிசையாக சொல்லிட்டு வரேன். கிறிஸ்து உடனே கூட அறையப்பட்டோம். அறையப்பட்ட நாம் கிறிஸ்து உடனே மரித்தோம். கிறிஸ்து உடனே மரித்த நாம் கிறிஸ்து உடனே அடக்கம் பண்ணப்பட்டோம். கிறிஸ்து உடனே அடக்கம் பண்ணப்பட்ட நாம் அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் உட்கார வச்சிருக்கார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இது யாரும் எது எல்லாமே எது கூட நடக்குது? கிறிஸ்து உடனே கூடயே நடக்குது. சிலுவையிலிருந்து நடந்துக்கிட்டே வருது. இப்போ இயேசு பிதாவினுடைய வலது பாரிசத்தில் உன்னதத்திலே உட்கார்ந்துருக்கிறார். அப்போ இன்றைக்கி நம்மளையும் கொண்டு போய் எங்கே உட்கார வச்சிருக்கிறாரு? உன்னதத்தில் உட்கார வச்சிருக்காரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்து உடனே மரித்தீர்களானால், கிறிஸ்து உடனே சிலுவையில் அறையப்பட்டீர்களானால், கிறிஸ்து உடனே மரித்தீர்களானால், கிறிஸ்து உடனே அடக்கம் பண்ணப்பட்டீர்களானால், கிறிஸ்து உடனே எழுப்பப்பட்டு உன்னதங்களிலே உட்கார வைக்கப்பட்டு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ இன்றைக்கி இருக்கிறது காசி மேடாக இருக்கலாம், இருக்கிறது பனைமர தொட்டியாக இருக்கலாம், இருக்கிறது ஏழை குடிசையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. உங்களை கர்த்தர் எங்கே உட்கார வச்சிருக்கிறாரு? உன்னதங்களிலே உட்கார வச்சிருக்கிறாரு. நல்லா கவனிங்க. நம்ம உன்னதத்தில் உட்கார்ந்துருக்குறோம். அப்போ மற்ற எல்லா துறைத்தனமும் அதிகாரமும் நம்ம காலுக்கு கீழே தான் இருக்குது. அப்போ பிசாசினுடைய அதிகாரமும் எங்கே இருக்குது? உங்கள் என்னுடைய காலுக்கு கீழே இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ நம்ம பிசாசை எப்படி பார்க்கணும்? இப்படி பார்க்கணும். பிசாசு நம்மளை எப்படி பார்க்கணும்? இப்படி பார்க்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நம்மளை ஆண்டவர் எங்கே கொண்டு போய் வச்சுருக்கிறாரு? உயர்ந்த ஸ்தானத்தில். அல்லேலூயா. அப்போ இப்படி பார்க்குறவங்க பயப்படணுமா, இப்படி பார்க்குறவங்க பயப்படணுமா? சொல்லுங்கள். மேலேருந்து கீழே பார்க்குறவங்க என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ இன்னையிலேருந்து பிசாசை நீங்கள் பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்? அப்படி தான் பார்க்கணும். வரலையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். அவங்க உங்களை எப்படி பார்க்கணும்? இப்படி பார்க்கணும். வரலையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னும் தைரியம் வரலையா? கர்த்தர் உங்களை உன்னதங்களில் உட்கார வைத்திருக்கிறார்.
சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்கிறதற்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஒன்றும் நம்மை சேதப்படுத்த முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அருமையானவர்களே, இன்றைக்கு பகல் வேளையில் நாம் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டோமானால், கிறிஸ்துவுடனே மரித்தும் இருக்கிறோம், கிறிஸ்துவனுடனே கூட மரித்தோமானால், கிறிஸ்துவுடனே கூட ஞானஸ்நானத்தில் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்துவுடனே ஞானஸ்தானத்தில் அடக்கம் பண்ணப்பட்டிருப்போமானால், நம்மை கர்த்தர் உன்னதங்களிலே அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் எந்த சத்துரு வல்லமையும் குறித்து என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட வேண்டும். பிசாசை பார்த்து சொல்லும், பிசாசே, என் மீது உன்னுடைய எந்த விதமான காரியத்தையும் செலுத்துகிறதுக்கு உனக்கு என்ன கிடையாது, அதிகாரம் கிடையாது. நீ ஒருவேளை எனக்கு உபத்திரவம் கொடுக்கலாம், தொல்லை கொடுக்கலாம், எது கொடுத்தாலும் நீ என்னை ஒன்றும் செய்ய முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஏன்னு கேட்டால் எல்லாத்துக்கும் மேல் அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடுவோமா? எல்லாரும் நம்ம கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, இன்றைக்கு என்னை எல்லா உன்னதங்களுக்கு மேலான அதிகாரத்தை நீர் கொடுத்திருக்கிறதுக்காக நன்றி ஐயா. கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன். ஆண்டவரே, இன்றைக்கு எனக்குள்ள இருக்கிற எல்லா பழைய ஜென்ம சுபாவங்களையும் பழைய காரியங்களை நான் சிலுவையில் அறையிறேன் ராஜா. ஆண்டவரே, இந்த 40 நாட்கள், இந்த லெந்து நாட்களில் ஒரு சில நாட்கள் அறைந்து விட்டு மற்ற நாட்களில் எடுத்துக்கொள்கிறதெல்லாம் ஆண்டவரே, இந்த நாட்களில் நான் உண்மையிலே உங்களுடைய சிலுவையை தியானித்து என்னுடைய சுபாவங்களெல்லாம் சிலுவையில் அரைஞ்சிடறேன். ஆண்டவரே, என்னுடைய பழைய ஜென்ம சுபாவங்கள் ஆண்டவரே, நான் ரொம்ப கெட்ட சுபாவமெல்லாம் எனக்குள்ளே இருக்குது ஐயா, அதெல்லாம் எடுத்து அரைஞ்சிருங்க ஆண்டவரே. என் கோபம், என்னுடைய விரோதம், என்னுடைய வைராக்கியம், என்னுடைய சண்டை, என்னுடைய பெருமை, என்னுடைய பொறாமை எல்லாம் என்னை விட்டு அகன்றுட்டோம் ஆண்டவரே. சிலுவையிலே 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 என்னை அறைகிறதுக்கு ஒப்பு கொடுக்குற ராஜா. ஆண்டவரே, என்னை ஒரு புதிய சிருஷ்டியாய் மாற்றுங்க ஆண்டவரே. அது மட்டுமல்ல ஆண்டவரே, நான் உம்மோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டேன். பிசாசுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லையா. பிசாசு என்னுடைய வீட்டுக்கு வர முடியாது, நான் இருக்கிற ஸ்தலத்துக்கு வர முடியாது, என் குடும்பத்தை தொட முடியாது, என் பிள்ளைகளை தொட முடியாது. அவனுக்கு அதிகாரம் இல்லை ராஜா, அவனுக்கு அதிகாரம் இல்லை ராஜா. அவன் தேவையில்லாமல் எனக்கு உபத்திரவம் கொடுக்குறான் ஆண்டவரே. நான் அதை ஒத்துக்கொள்ள முடியாது. என்னை மீட்டவரே, என்னை ரட்சித்தவரே, என்னை ஆட்கொண்டவரே, அவனுடைய அசுத்த கரம் என் குடும்பத்தை விட்டு போகணும் ஆண்டவரே. அவனுக்கு என் மேல் உரிமை இல்லையா. என்னை வேதனைப்படுத்த அவனுக்கு உரிமை இல்லை, எனக்கு கஷ்டத்தை கொடுக்க அவனுக்கு உரிமை இல்லை, என் ஆசீர்வாதத்தை தடுக்க அவனுக்கு உரிமை இல்லை, என்னோடு கூட எதிர்த்து இருக்க அவனுக்கு உரிமை இல்லை ஆண்டவரே. நீர் அவன் தலையை கல்வாரி சிலுவையில் நசுக்கிட்டீங்க ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் முதலாம் ஆராதனை செய்தது போல ஒரு காரியத்தை செய்யும்படியாய் விரும்புகிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு நம்முடைய சபையின் குடும்பங்களை விட்டு, சபிக்கப்பட்ட சத்துரு ஒரு சில குடும்பங்களில் பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை தடை பண்ணி வச்சிருக்கிறான், ஒரு சில குடும்பங்களில் குழப்பங்களை உண்டு பண்ணி வச்சிருக்கிறான், ஒரு சில குடும்பங்களில் தொழிலில் முன்னேற்றம் இல்லாமல் நஷ்டத்தை வச்சிருக்கிறான், ஒரு குடும்பங்களில் தேவையில்லாத காரியத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கிறான். அவனுடைய அசுத்த கரத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து கடிந்து ஜெபிக்க போகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, நாங்கள் எங்கள் சபையில் இருக்கிற குடும்பங்களில் பிசாசு தேவையில்லாத காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாயா, அவனுடைய அசுத்த கரத்தை இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு அகன்று போகும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கட்டளை எடுக்கிறோம் ஆண்டவரே, கட்டளை எடுக்கிறோம் ஆண்டவரே. சபிக்கப்பட்ட சத்துருவே, எங்கள் சபையின் குடும்பங்களை விட்டு உன் அசுத்த கரத்தை எடு, அசுத்த கரத்தை எடு, தடைகளை எடு, ஆசீர்வாதங்களை தடை பண்ணுகிற உன் கரத்தை நாங்கள் கடிந்து கொள்கிறோம். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், எங்களுக்கு உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, எங்களை தொடுகிறதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை, எங்கள் சபையின் குடும்பத்தை தொடுகிறதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவே என்கிற எங்களுடைய மனவாளனுடைய நாமத்தில் நாங்கள் கட்டளை இடுகிறோம். அவர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி கட்டளை இடுகிறோம். எங்கள் பரம தகப்பனுடைய அதிகாரத்தின்படி கட்டளை இடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் சபையின் குடும்பங்களில் எந்த பிள்ளி சூனியம், சத்துருடைய கிரியைகள், அந்தகார கிரியைகள் எதுவும் எங்கள் சபையின் குடும்பங்களுக்குள்ளே உலாவுகிறதற்கு அதிகாரம் இல்லை ஐயா. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் சுட்டரித்து சாம்பலாக்குகிறோம். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். நாங்கள் கிறிஸ்து என்னும் வேறு ஒருவருடையவர்கள். எங்கள் தகப்பன் பரமபிதா, எங்கள் நேசர் அன்பு கர்த்தர், நாங்கள் அவருடைய சொந்த பிள்ளைகள்.
எங்களை தொடுவதற்கு எந்த அந்தகாரத்தின் சக்திக்கும் அதிகாரம் கிடையாது. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை இரத்த கோட்டைக்குள்ளாக மூடிக்கொள்ளும். தடைகள் இன்றிலிருந்து மறைந்து போகட்டும். ஆண்டவரே, உம்முடைய சிலுவையை தியானிக்கிற தியானம் எங்களுக்கு இன்பமாயிருக்கிறது. ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ராஜா. இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்யம் சமாதானம் சந்தோஷமும் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன். பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கிறிஸ்துவிற்குள் பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும் என நம்புகிறோம். இந்நிகழ்ச்சியினால் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எழுதுங்கள். உங்களது ஜெபத் தேவைகளுக்கும் எங்களது முகவரிக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். எங்களது முகவரி: போதகர் வே. ஜேம்ஸ் பால்ராஜ், மாரநாதா பூரண சுவிசேஷ சபை, 10 வடக்கு மாதா கோயில் தெரு, ராயபுரம், சென்னை 600013. எங்களது தொலைபேசி எண் 9441138164. பாஸ்டர் வி. ஜேம்ஸ் பால்ராஜ், மாரநாதா ஃபுல் காஸ்பல் சர்ச், 10 நார்த் மாடா சர்ச் ஸ்ட்ரீட், ராயபுரம், சென்னை 600013. இமெயில் jamespalrajv@gmail.com. எங்களது தேவ செய்திகளை இணையதளத்திலும் நீங்கள் கேட்டு பயனடையலாம். maranatha-rayapuram.com. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாரா.